திருப்பதியில் பலர் கவனிக்காமல் போகும் ஒரு சிறப்பான சிவன் கோயில். திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் திருமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள கபிலேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். குயிலரங்கத்தில் இன்று உள்ளே சென்று தரிசிக்கலாமா? மலை அடிவாரத்தில் இருக்கும் இந்த கோவிலை சுற்றியுள்ள இயற்கை சூழல் உள்ளே செல்வதற்கு முன்னரே ஒரு புனிதமான ஆன்மீக உணர்வை நமக்கு தருகிறது. இந்த வழியாக நடந்து சென்றால் உள்ளே சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கும் சிவபெருமானை தரிசிக்கலாம். இதுதான் உள்ளே செல்லும் நுழைவு வாயில். உள்ளே வந்தவுடன் நம் கவனத்தை முதலில் ஈர்ப்பது இந்த புனித தீர்த்தம்தான். இதற்கு கபில தீர்த்தம் என்று பெயர். மழை காலங்களில் மலையிலிருந்து வரும் நீர் இங்கு அருவியாக கொட்டும் என்று கூறப்படுகிறது. இந்த நீரில் நீராடி சிவனை தரிசித்தால் பாவங்கள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இப்போது நாம் வந்திருப்பது வெயில் காலம் என்பதால் இங்கு இன்று நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியவில்லை. அதே மழைக்காலத்தில் வந்திருந்தால் நீர்வீழ்ச்சியுடன் சேர்ந்த இந்த இடம் நம் கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கு அழகாக இருக்கும் என்று தோன்றுகிறது. மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இடத்தின் இயற்கை சூழல் மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. நீரில் குளிக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஒரு பக்கம், அங்கும் இங்கும் ஓடி விளையாடும் குரங்குகளின் ஆட்டம் மறுபக்கம் என இந்த இடம் ஒரு நல்ல அனுபவத்தை தருகிறது. இங்குள்ள சிவன் கபிலேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கு பின்னால் ஒரு புராண கதை உள்ளது. இந்த இடத்தில் உள்ள ஒரு குகையில் கபில முனிவர் சிவனை நோக்கி தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவரது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு முன் சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இங்குள்ள இறைவன் கபிலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அங்கு தெரியும் அந்த வாசல் வழியாக தான் நாம் உள்ளே வந்தோம். இந்த குளத்தை சுற்றி நடந்து வருவதற்கு ஏற்றவாறு இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அதோ அங்கே தெரியும் அந்த படிகளை ஏறி சென்றால் சிவபெருமானை தரிசிக்க முடியும். இந்த கோவில் எப்போது யாரால் கட்டப்பட்டது என்பது துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் விஜயநகர அரசர்களின் ஆட்சி காலத்தில் இந்த தலம் வளர்ச்சி பெற்றதாக கூறப்படுகிறது. இது ஒரு சின்ன கோவில்தான். ஆனால் எம்பெருமானின் முன் நின்று தரிசித்த போது ஒரு நெகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. தரிசனம் முடித்து வெளியே வந்தவுடன் நாகலிங்க பூ மலரும் இந்த மரத்தை காண முடிகிறது. இதன் வடிவத்தை கவனித்தால் நடுவில் சிவலிங்கம் போலவும் அதை சுற்றி நாகம் போலவும் தெரியும். அதனால்தான் இது சிவபெருமானின் புனித பூவாக கருதப்படுகிறது. திருப்பதிக்கு நீங்கள் வரும்போது கீழ்த்திருப்பதியில் இருக்கும் இந்த தலத்தையும் மறக்காமல் பாருங்கள். இது ஒரு சாதாரண கோவில் அல்ல, இயற்கையோடும் ஆன்மீகத்தோடும் இணைந்த ஒரு அனுபவமாக இருக்கும். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.